அதே மாதிரி என் பக்கமும் ஒரு தப்பு நடந்திருக்கு. நடந்த பிரச்சனைகளை நீ என்கிட்ட சொல்லி அதை சரி பண்ண முடியுங்கிற நம்பிக்கையை உனக்கு கொடுக்காம இருந்திருக்கனே. விஜய், ஒருத்தரை லவ் பண்ணி அது சமயங்களை எல்லை மீறி போய் சங்கடத்துல மாற்றுறதுங்கிறது உன் வாழ்க்கையிலேன்னு இல்லை, நிறைய பேரோட வாழ்க்கையில இது நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்காக அவங்களை ஈனப்புரிகள்னு சொல்லி ஒதுக்கிட முடியுமா? நான் வேலை பார்த்த கார்மெண்ட்ஸ்லயே 2-3 பேருக்கு இப்படி நடந்திருக்கு. அப்போ அவங்க மேல எனக்கு கோவம் வரல, அவங்கள பார்த்தா எனக்கு பரிதாபமா தான் இருக்கும். சந்தர்ப்ப சூழ்நிலையால தப்பு பண்ணிட்டு அந்த கொடுமையை நினைச்சு அவங்க வேதனைப்படுறதற்கே அதுல கொஞ்சம் கூட பொய்யே இல்ல. யாரும் திமிர் எடுத்து போய் இந்த தப்ப பண்ணலையே. நீ அப்படித்தான் விஜய். அதனாலதான் இவ்வளவு பெரிய விஷயத்தை உன் மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சு புழுங்கி புழுங்கி இத்தனை நாளா உனக்குள்ளே துடிச்சிட்டு இருந்திருக்க. போதும் விஜய், இந்த நிமிஷத்துல இருந்து உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு சாதாரணமா இரு. அந்த இளங்கோ இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுல இருந்து உனக்குள்ள சில மாற்றங்கள் இருந்துச்சு. எனக்கும் நிறைய சந்தேகங்கள் வந்துச்சு. ஆனா அது இந்த அளவு வரைக்கும் போயிருக்கணும் நினைச்சு கூட பார்க்கல. நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய கெடுத்துட்டு பாவி ஆயிட்டு. விஜய், ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, வியாதி வந்துருச்சு, அதுக்காக அந்த உடம்பே உதறி போட்டு போயிட முடியுமா? மருந்து சாப்பிட்டு உடம்ப சரி பண்ணி பழையபடி வாழ்க்கை வாழ்றதில்ல. அதே மாதிரிதான் உனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்துச்சு, இப்ப சரியாயிடுச்சு. இல்லங்க, என்னால உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு எப்படி? வேணாம் விஜய், நடந்ததை பத்தி பேச வேணாம். நடந்த விஷயத்தால இப்போ உனக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். இப்ப என்ன சொல்றாங்க? அது வந்து அவன் பேசுனதை நான் போன்ல கேட்டதுல இருந்து நடந்த பழைய விஷயங்களை அவன் மனசுல வச்சுக்கிட்டு உன்னை பிளாக்மெயில் பண்றான்னு நினைக்கிறேன். முதல்ல இதை சரி பண்ணணும். வா வா. விஜய், நான் அந்த இளங்கோ நம்பருக்கு ஃபோன் போட்டு ரிசீவரை உன்கிட்ட கொடுத்துறேன். நீ ஹலோ சொல்லிட்டு ரிசீவர் என்கிட்ட கொடுத்துரு.
ஹலோ. ஹலோ. நீ எதுவுமே பேச வேணாம் விஜி. அங்க என்ன நடந்திருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். பக்கத்துல ஆள் வந்திருப்பாங்க, அதனால பயந்து போன் கட் பண்ணி ரிசீவர் எடுத்து கீழே வச்சிட்டேன். அப்படிதானே? நீ கண்டிப்பா எனக்கு ஃபோன் பண்ணுவேன்னு தெரியும் விஜய். என்ன ராசி அப்படி? மிஸ்டர் இளங்கோ, நான் விஜயோட ஹஸ்பண்ட் கோபி பேசுறேன். என்னங்க? கட் பண்ணிட்டான். ஹலோ மிஸ்டர் இளங்கோ, ஃபோனை கட் பண்ணாதீங்க. நான் உங்ககிட்ட 5 நிமிஷம் தனியாக பேசுவேன். எதுக்கு? சில விஷயங்களை மனசு விட்டு பேசுறதுக்கு. உங்களை எங்கே பார்க்கலாம்? என்ன பேச போறீங்க? அதை ஃபோனில் பேச வேண்டாம், நேரில் தான் பேசணும். நம்ம 2 பேர் மட்டும் தனியாக. எனக்காக ஒரு 5 நிமிஷம் ஒதுக்க முடியுமா? ஓ, தனியாக தானே வரீங்க? ஆமாங்க. எங்கே பார்க்கலான்னு சொல்லுங்கள். சொல்கிறேன், குறிச்சிக்கோங்க. ம், ஓகே ஓகே. மேலையா? வரேன். என்னங்க? என்னங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பயப்படாத விஜய், நான் பார்த்துக்கிறேன். இல்லங்க, அவன் ஒரு பொறுக்கி, ரொம்ப மோசமானவன். நீங்க தனியா வர போறீங்க. விஜய், நான் என்ன அவன் சட்டையை பிடிச்சி சண்டை போடவா போறேன்? நிலைமையை எடுத்து அவன்கிட்ட சொல்ல போறேன். அவன் ஏதாவது ஏடா குடும்பம் பண்ணா? பண்ண மாட்டான் விஜய், அவனும் சாதாரண மனுஷன் தானே. நானே நேரில் போய் நிலைமை எடுத்து சொல்லும்போது அவன் தப்ப உணர்ந்து விளையிடுவான். என்னங்க, நான் என்ன சொல்றேன்னா? விஜய், பயப்படாத. இதை நான் உனக்காக மட்டும் செய்யல, எனக்காகவும் தான் செய்யறேன். ஒரு பொண்டாட்டியா இன்னைக்கு தான் உன் பிரச்சனையை முத என்கிட்ட சொல்லியிருக்க. ஒரு புருஷனா அதை நான் சரி பண்ண வேணாமா? தைரியமா இரு. டேய், பேய் அறிஞ்ச முகன்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ தான் நான் முதல் முறையாக பார்க்குறேன். என்னாச்சு? விஜய் புருஷன் கோபிக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. டேய், எப்படா? வேற என்ன, விஜய் தான் எல்லாத்தையும் சொல்லியிருப்பா. போச்சு, ரொம்ப வலை கொடுத்து வாங்கியாச்சா? என்ன நடக்க போதோ? ஹாய், என்ன பயமுறுத்த வெளில இருந்து ஒருத்தன் வர தேவையில்ல, நீ ஒருத்தனே போதும். டேய், சாரிடா, மனசில் என்ன இருக்கோ அதை அப்படியே சொன்ன, அவ்வளோதான். அது போட்டோம். என்ன வேணுமா அவனுக்கு? என் கூட தனியாக பேசணுமா? வரட்டுமான்னு கேட்டான், வர சொன்னேன். டேய், எங்கடா? இங்கே வர சொல்லியிருக்க? ஷோலிங் நல்லூரில் ஒரு சேஃபான இடத்துக்கு வர சொல்லியிருக்கேன். தனியாக தான் வரேன்னு சொன்னான், ஆனால் நம்ப முடியாது. நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். டேய், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. என்ன? ஒரு 4-5 பேர் ரெடி பண்ணு. விஷயம்னு சொல்லாத, சொல்லாமல் கூட்டிட்டு வா. டேய், அது எப்படி முடியும்? என்னடா கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, குடும்ப தகராறு, ஏதாச்சும் ஒரு போய் சொல்லி கூட்டிட்டு வா. ஆனால் ஒன்று, நீ கூட்டிட்டு வர ஆளுங்க ஒரு ஆளை க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். கோபி நியாயமாக பேசினா நான் நியாயமாக பேசுவேன். எக்கு தப்பாக ஏதாச்சும் பண்ண பார்த்தா அதே இடத்துல அவனை க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேடா, நான் உன் கூட இருக்கேன். நீ இங்கே வந்து சேர்ந்தாதான் நாங்கள் கிளம்ப முடியும். அவ்வளோதானடா. நீ சொன்னிய டேஞ்சரஸ் கேமோட ரிசல்ட், அதில் என்னோட பங்கு உண்டு.
இளங்கோ, அவன் வந்துட்டான். கூட வேற யாராச்சும் இருக்காங்களா? வேற யாரும் இல்லை. உங்ககிட்ட நான் தனியாக பேசணும்னு சொல்லியிருந்தேன். நாங்களும் பேச மாட்டீங்களா? நான் தனியாக வரேன்னு சொன்னேன். சொன்னபடி தனியாக வந்துட்டேன். இப்பெல்லாம் நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நானும் அதுக்கு தகுந்த மாதிரியே வந்திருப்பேன். இங்கே பாருங்களுங்கோ, உங்களுக்கே நல்லா தெரியும் இது நம்ம 2 பேர் மட்டும் தனியாக பேச வேண்டிய விஷயம்னு. கூட 4 பேரை வச்சுட்டு பேசுறது நல்லாவா இருக்கும்? இப்ப சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணுமா? இது நான் கேட்க வேண்டிய கேள்விங்க. இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் லவ் பண்ணாத விஜய் என்கிட்ட சொல்லிருச்சு. லவ் பண்ணது மட்டும் இல்லாம அது எல்லாம் மீறி போனதையும் விஜய் என்கிட்ட சொல்லிருச்சு. ஓகே, காதலிக்கிறதுங்கிறது சகஜம். காதலிச்சிட்டீங்க, கொஞ்சம் அதிகப்படியா போய் தப்பும் பண்ணியாச்சு. அதையெல்லாம் விடுங்க, இப்ப அது தேவையில்லை. ஆனா விஜய்க்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் உங்களுக்கு விஜய் மேல ஒரு சபலம் வந்திருக்கு. சில ஆம்பளைகளுக்கு இப்படி சபலங்கள் வர்றது உண்டு. மறுபடியும் விஜய்க்கு நீங்க தூண்டில் போட்டிருக்கீங்க. அதை கூட விடுங்க. ஆனா விஜய் அதை விரும்பலையே. அதுக்கப்புறமும் தொடர்ந்து நீங்க விஜய்க்கு தொந்தரவு கொடுத்தீங்கன்னா அது தப்பு இல்லையா? இந்த தப்பு தொடர்ந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? வேணாம் இளங்கோ, இந்த அளவோட எல்லாத்தையும் விட்டுருங்க. சோ என்ன ஒதுங்கி கூடாதுன்னு சொல்றீங்க, அப்படிதானே? ஆமா, அதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. இது தொடர்ந்துச்சுன்னா அது நம்ம எல்லாருக்கும் வேணாம் இளங்கோ, பிரச்சனை பெருசாகும். அப்புறம் எல்லாருமே வேற மாதிரி ரியாக்ட் பண்ண வேண்டியது. மிரட்டுறீங்களா? மிரட்டுறதுன்னா நான் அதுக்காக இங்கே வரணும்? உங்களை ஃபோன்லேயே மிரட்டி இருந்திருக்கலாம், உங்கள் வீட்டுக்கே நேரடியாக வந்து உங்களை மிரட்டி இருந்திருக்கலாம். இங்கே பாருங்க இளங்கோ, இந்த பிரச்சனையால யாருக்கு எந்த பாதிப்பும் இல்லாம சுமூகமா முடியணும் தான் நான் ஆசைப்படுறேன். என்ன யோசிக்கிறீங்க? இங்க பாருங்க, நீங்க விஜய் ஒரு காலத்தை லவ் பண்ணி இருந்திருக்கலாம். இப்ப விஜய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவளுக்கு உங்களை பிடிக்கல. இதுக்கப்புறம் நீங்களா ஒதுங்கி போயிடுறதா நல்லது. என்ன சிரிக்கிறீங்க? உங்களை நினைச்சுதாங்க சிரிக்கிறேன். ஏன் சார் இவ்வளவு அப்பாவே இருக்கீங்க? ஒரு விஷயத்தை முழுசா தெரிஞ்சுக்காம அரைகுறையமா தெரிஞ்சுக்கிட்டு ஏன் அப்படி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க? என்ன சொல்றீங்க? சரி, நானே உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இந்த விஷயத்த விஜய் உங்ககிட்ட எப்ப சொன்னா? இன்னைக்கு. ஆஹா, அதுவும் அவளா சொன்னாலா இல்ல நீங்க டவுட் பட்டு மடக்கி கேட்டதுனால சொன்னாலா? நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் சொன்னான்.
இதுல இருந்து உங்களுக்கு புரிய வேணா? என்ன? ஏன் சார், உண்மையிலே விஜய்க்கு என்ன பிடிக்காட்டி அவளா முன் வந்து இந்த விஷயத்தை என்னைக்கும் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும்ல? என்னங்க பேசுறீங்க நீங்க? யார் சொல்வா? எந்த பொண்ணு தன்னோட கடந்த காலத்துல நடந்த தப்பான விஷயத்தை தன்னோட புருஷன்கிட்ட நேரடியா வந்து அவளே சொல்வா? இந்த விஷயம் தன்னோட புருஷனுக்கு தெரிஞ்சா தன்னை கேவலப்படுத்தி தன்னை வீட்டை விட்டு விரட்டிடுவானு சொல்லி எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் பயந்துட்டு சொல்ல மாட்டா. ஓ கரெக்ட், இது பாயிண்ட் தான். ஆனா உங்களுக்கு நடந்த இன்னொரு இன்சிடென்ட் சொல்லிட்டு ஒரு நாள் ஸ்கூல் ஃபங்க்ஷன் காலையிலேயே உங்க வீட்டில் எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க. நீங்க கூட ஆஃபீஸ்க்கு பாதி தூரம் போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து வீட்டில் இருந்து ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி லீவ் கேட்டீங்களா? ஞாபகம் இருக்கா? இதை சொல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அந்த நேரத்தில் உங்க வீட்டு பெட்ரூம் டோர் பின்னாடி நான் ஒழிஞ்சிட்டு இருந்தேன். உண்மையிலே நீங்க சொல்ற மாதிரி விஜய்க்கு என்ன பிடிக்கலன்னா அந்த சூழ்நிலையிலேயே என்னை மாட்டி விட்டுருக்கணும். ஆனா அவ தான் என்னை காப்பாத்தி விட்டா. அதனால நான் அங்கிருந்து நைஸா நழுவி ஓடிட்டேன். என்ன சார், இதுக்கே ஷாக் ஆயிட்டீங்க? இப்ப நான் சொல்ல போறது அதோட பெரிய விஷயம். தயவு செய்து உங்க மனசை தைரியப்படுத்திக்கோங்க. விஜய் என் பொண்டாட்டி, அவளை டிஸ்டர்ப் பண்ணாத, அவளை விட்டு ஒதுங்கிட்டு நீங்க சொல்றீங்களே, நியாயமா பார்த்தா அதெல்லாம் சொல்ல வேண்டியவன் நான். விஜய் என்னோட பொண்டாட்டி. என்ன உளர்ற? நான் ஒன்றும் உளரல. நீங்க விஜய் கழுத்துல தாலியை கட்டுறதுக்கு முன்னாடியே நானும் விஜயை சட்டப்படி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஏன் பொண்டாட்டி தாங்க நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்க. சட்டப்படி பார்த்தா கூட உங்க கல்யாணம் தான் செல்லாது.